Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கண்ணன் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தற்போது நீங்கள் உள்ள சேலம் பகுதியில் ரசிகர்கள் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், அங்கு கள விவரம் என்னவாக இருக்கிறது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சேலம் மாநகரை பொறுத்தளவை 33 திரையரங்குகளிலும், மாவட்டத்தை பொறுத்தளவை 23 திரையரங்குகளிலும் இன்று படம் திரையிடப்படுகிறது. காலை 9 மணிக்கு காட்சிகள் துவங்க உள்ள நிலையில் காலை 6 மணி முதலே ரசிகர்கள் இந்த திரையரங்குகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுடன் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த திரையரங்குக்கு வருவதற்கு முன்பாக விஜய் படத்தை வைத்து ஆங்காங்கே கோயில்களில் சிறப்பு பூஜை செய்தும் சக்கர பொங்கல் வைத்தும் அன்னதானமும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் 5 ஸ்கிரீன் உள்ளது. இந்த 5 ஸ்கிரீனிலுமே இன்று ஜனநாயகன் படம் திரையிடப்படுகிறது. இதற்காக காலையில் ரசிகர்கள் தங்கள் வாகனங்களிலும் அடாவடியாகவும் அத்தாசதியாகவும் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் சாலையில் அவர்கள் எல்லை மீறி செயல்படுவதை வாகன ஓட்டிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தற்போது திரையரங்கு முன்னதாக பாட்டு கச்சேரி மற்றும் பட்டாசு வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சாலை முழுவதுமே அவர்கள் ஆக்கிரமித்து கேக்கு வெட்டி கொண்டாடுதல் மற்றும் சர்க்கரை பொங்கல் வழங்குதல் மற்றும் இனிப்பு ரகங்கள் லட்டு ஜிலேபி என அவர்கள் இஷ்டம் போல் இனிப்பு ரகங்களை வழங்கி வருகின்றனர். இதன் காரணமாக வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். ஆனால் சாலையை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்ட போதிலும் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் சொல்லிக் கொடுப்பது இல்லை. குறைந்த அளவில் இருக்கும் போலீசாரும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். தற்போது சேலம் மல்டிபிளக்ஸ் தியேட்டர் முன்பாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றன. இருந்த போதிலும் போலீசாரும் கண்டுகொள்ளாததால் அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் சாலையை மறித்தும் ஆங்காங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமன்றி சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள சங்கீதா தியேட்டர், ஓரிஜினல் சக்தி தியேட்டர் அருகே உள்ள பல பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் உள்ளன. இந்த திரையரங்கில் முன்னதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வேலைக்கு செல்வோர் மற்றும் தனியார் ஊழியர்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். தொடர்ந்து கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது. அபிராமி, களவிவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.